clutch. Take a look at this. Clutch அப்படினா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Clutch வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படினா ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியர் சேஞ்ச் பண்றதுக்கு அதுவும் ஸ்மூத்தா சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம் நிறைய பைக் கார்ஸ்ல. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த கியர் மாத்தும்போது இன்ஜின் அவுட்புட் பவர்ல ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணதுக்காக நம்ம அந்த இதை யூஸ் பண்றோம் கிளட்சை. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாம கிளட்சோடைய பார்ட்ஸ் அதாவது கிளட்ச் டிஸ்க் கிளட்ச் பிளேட் அப்படினா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது கிளட்ச் டிஸ்க். இந்த கிளட்ச் டிஸ்க்ல ஒரு டயஃப்ரம் ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த காமிக்கி பாருங்க. அந்த டயஃப்ரம் ஸ்ப்ரிங் ஆனது உள்ள அமுங்கி வெளியே வரும். இந்த டயஃப்ரம் ஸ்ப்ரிங் மூலமா தான் நம்ம கியர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும் உள்ள கனெக்ஷன் ஒரு பேப்பர் அளவு ஒரு பேப்பர் அளவு வந்து கட் ஆகப்படுது. இந்த கேப்ல நம்ம கியர் மாத்துறோம். இதுதான் கிளட்ச் டிஸ்கோடைய வேலை. இது எப்படி நடக்கு அப்படின்னா நாம பெடல் கிளட்ச் பெடலை மிதிக்கும்போது அதோட அதர் எண்டில் த்ரோன் அவுட் பேரிங் இருக்கும். இந்த பேரிங் வந்து டயஃப்ரம் ஸ்ப்ரிங்கை அமுக்கும் போது அந்த ஸ்ப்ரிங் அப்படியே உள்ளே அமுங்கும். வெளியே கான்வெக்ஸாக இருக்கிறது கான்கேவ் ஆகும். இந்த மாதிரி அமுங்கும்போது அது கியர் டிரான்ஸ்மிஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. கிளட்ச் பிளேட் இது வந்து ஃப்ளைவீலுக்கும் கிளட்ச் டிஸ்க்குக்கும் நடுவில் இருக்கும். இது ஃப்ளைவீல் சுற்ற அது கூடயே சுற்றும். ஓகேவா? இப்போ நம்ம கியர் மாற்றதுக்காண்டி கிளட்சை மிதிக்கும். கிளட்ச் பெடலை மிதிக்கும் பொழுது அது அதர் எண்டில் உள்ள த்ரோ அவுட் பேரிங் ஆனது டயஃப்ரம் ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கேப்பில் நமக்கு வந்து பவர் இன்ஜினுடைய பவர் லாஸ் ஆகுது. அது எப்படி லாஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பவர் யூஸ் பண்ணலை, அதாவது அந்த இடத்துல நம்ம அந்த வீலுக்கு பவர் சப்ளை கொடுக்கல அப்போனா அந்த பவர் லாஸ் தானே. ஸோ அந்த லாஸ் ஆகக்கூடிய பவரை எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம் அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் அந்த கிளட்ச் பிளேட். ஃப்ளைவீல் கூட சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கிளட்ச் பிளேட் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேப்பில் ஏற்படக்கூடிய பவர் ஃப்ளக்சுவேஷனை தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிடும். அது எப்படின்னா அந்த கிளட்ச் பிளேட்டோட ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங் ஆனது தனக்குள்ளே அந்த இன்ஜினுடைய பவரை ஸ்டோர் பண்ணிக்கிடும். நம்ம ஒன்ஸ் கீர் போட்டு முடித்தோடனே கிளட்ச் பெடல்லேருந்து கால் எடுக்கும் பொழுது அதில் ரீஸ்டோர் ஆன பவர் அப்படி டிரான்ஸ்மிஷனுக்கு வெளியே விட்டுரும். ஸோ இப்படி நமக்கு இந்த கிளட்ச் பிளேட் ஆனது பவர் ஃப்ளக்சுவேஷனை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ லெட்ஸ் கோ டு த ஒரிஜினல் வீடியோ. இந்த பாருங்கள், இதுதான் கிளட்சி. இப்போ கையில் எடுக்கிறது கிளட்ச் பிளேட்டு. இந்த 4 ஸ்ப்ரிங் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் இன்ஜினில் லாஸ் ஆகக்கூடிய பவரை அப்சர்வ் பண்ணி தனக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ பார்க்க போகிறது கிளட்ச் டிஸ்க்கு. இந்த கிளட்ச் டிஸ்க்கை பாருங்கள், வெளியே கான்வெக்ஸாக இருக்கா? இந்த கான்வெக்ஸ் இதுதான் டயஃப்ரம் ஸ்ப்ரிங். இது நம்ம கிளட்ச் மிதிக்கும் போது அந்த த்ரோ அவுட் பேரிங் உள்ளே அமுக்கி இதை கேவாக மாற்றி நம்ம கியர் மாற்றுறதுக்கு யூஸாக இருக்குது. அது இப்படி தான் வந்து இன்ஜினில் கிளட்ச் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கலட்டுற சைடு வந்து கியர் பாக்ஸ் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃப்ளைவீல். அதான் இன்ஜின் கனெக்ட் ஆகிருக்கும். இன்ஜினோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஃப்ளைவீல். அதில் தான் இந்த மாதிரி தான் பிளேட்டை வச்சு ஃப்ளைவீலுக்கு மேலே கிளட்ச் டிஸ்க்கை போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. கிளட்ச் டிஸ்க்கு நடுவில், அதாவது இந்த கிளட்ச் டிஸ்க்கு உள்ளே தான் கிளட்ச் பிளேட் மாட்டியிருப்பாங்க. இப்போ எப்படின்னு பார்ப்போம். அதை இதில் பாருங்கள், இந்த மாதிரி 8 போல்ட்டு போட்டு தான் ஃப்ளைவீலோட கிளட்ச் பிளேட்டையும் கிளட்ச் டிஸ்க்கையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இதான் ஃப்ளைவீலு. பார்த்தீங்களா, தெரியுதா? இதான் ஃப்ளைவீல். அதாவது இவ்வளோ நம்ம வந்து கிளட்ச் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து வண்டி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி என்னென்னா, கிளட்சில் வந்து எப்பண்டா மிஸ்டேக் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் தான் கிளட்ச் தான் மிஸ்டேக், கிளட்ச் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படின்னு சொல்ல போகிறோம். என்னென்னா, நீங்கள் கிளட்ச் பிடிச்சி கீர் மாற்றும்போது வண்டி வந்து முந்தும் அப்படின்னா கண்டிப்பாக கிளட்ச் தான் மிஸ்டேக் ஃபஸ்ட்டு. அடுத்து நீங்கள் கிளட்ச் பெடலை மிதிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஷேக் இருக்கும். அந்த ஷேக் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக வந்து கிளட்ச் தான் மிஸ்டேக் இருக்குது. அடுத்து வண்டி பிக்கப் இருக்காது, பிக்கப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அடுத்து மைலேஜ் வந்து கிடைக்காது. கண்டிப்பாக இதில் அந்த 4 மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளட்சில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இதோட கிளட்சோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த இதில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் இன்னும் ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, அடுத்து ஸ்டடீஸு, ப்ராக்டிக்கல்லாம் நிறைய நம்ம போடலான்னு இருக்கோம். இதான் நம்ம
ஷெட்டு பாருங்கள், ஷெட்டு. இதான் நம்ம சீஃப் மெக்கானிக். இன்னும் நம்ம பல வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஏன்னா ப்ராக்டிக்கல் நான் வந்து எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுதேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படாமல் இருந்தாலும் இந்த ஃபீல்டில் இருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக அவங்களுக்கு யாராக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா சப்ஸ்கிரைப்ஸ்காண்டியோ வியூஸ்காண்டியோ சொல்ல, அவங்களுக்கு வந்து இந்த இதுதான் அப்படிங்கிற அந்த தாட் இல்லை நிறைய பேருக்கு வந்து. அதனால் புரிதலுக்காண்டி இதை வந்து ஷேர் பண்ணுங்க கட்டாயமாக. தேங்க்யூ. உங்களோட விடைபெறுவது சிவாருன். பாய். See you next video.